திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்திய பொருளாதாரமானது நெருக்கடியை சந்தித்து வருகிறது என்கிற ஒரு செய்தி குறிப்பு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி விகிதமானது 5.4% விகிதமாக குறைந்திருக்கிறது. ஆகவே ரூபாயின் மதிப்பும் குறைந்து வருகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது. டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பானது வெளிநாட்டு சந்தையில் குறைந்து வருகிறதினாலே நம்முடைய இறக்குமதி செலவு அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக கச்சா எண்ணெய், தங்கம், ரசாயன பொருட்கள், இன்னும் வைர பொருட்கள், இப்படிப்பட்ட சமையல் எண்ணெய் போன்ற காரியங்கள் அதிக அளவிலே இதன் இறக்குமதிக்கு செலவுகள் செய்யப்படுகிறதாக கூறப்படுகிறது. மட்டுமல்ல, ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகரித்திருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. இது நிமித்தமாக நம்முடைய இறக்குமதிக்கான செலவினங்களும் அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் நாம் பயன்படுத்துகிற ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து குறைந்து வருகிறது. நம்முடைய நாட்டிலும் அது குறைந்து வருகிறது என்றும் வெளிநாட்டு சந்தையிலும் அது குறைந்து வருகிறது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அதிக அளவில் குறைந்திருக்கிறது என்று கூறப்படுகிறது. இதை குறித்த செய்தியை நான் வாசித்து நாம் தேசத்தின் பொருளாதார வீழ்ச்சி அடையாதபடிக்கு நாம் கருத்தாக ஜெபிக்க போகிறோம். இப்பொழுதும் அதை குறித்த செய்தியை வாசிக்கிறேன். இந்திய பொருளாதாரம் தொடர்ந்து நெருக்கடியை சந்தித்து வருகிறது. வளர்ச்சி விகிதம் 5.4% குறைந்த நிலையில் ரூபாய் மதிப்பும் தொடர்ந்து சரிந்து வருகிறது. டாலருக்கு எதிரான ரூபாய் சரிவு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் ரிசர்வ் வங்கியால் கூட இந்த சரிவை கட்டுப்படுத்த முடியவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் நாட்டின் ஏற்றுமதி குறைந்து இறக்குமதி அதிகரித்து வருகிறது. அதிக இறக்குமதி காரணமாக அரசாங்கம் புள்ளி விவரங்களை மறு ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. வெளிநாட்டு சந்தையில் டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு சரிவால் கச்சா எண்ணெய், நிலக்கரி, சமையல் எண்ணெய், தங்கம், வைரம், மின்னணு பொருட்கள், எந்திரங்கள், பிளாஸ்டிக் மற்றும் ரசாயன பொருட்கள் இறக்குமதிக்கு அதிக செலவு செய்ய வேண்டியுள்ளது. இதனால் நாட்டின் இறக்குமதி செலவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பொருளாதார ஆய்வு நிறுவனமான ITRI கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் உள்நாட்டு நாணயத்தின் சரிவு இந்தியாவில் தங்க இறக்குமதி செலவை அதிகரிக்கும் என்று கூறியுள்ளது. குறிப்பாக உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஆண்டுக்கு 31.25% உயர்ந்து ஜனவரி 2025 ஒரு கிலோவுக்கு $86.464 அதிகரித்துள்ளது. அதுவே சென்ற ஆண்டு ஜனவரி 2024 இதன் விலை $65.877 இருந்தது. கடந்த ஓராண்டில் ரூபாயின் மதிப்பு 4.71% சரிந்து 82.8 ரூபாயிலிருந்து 86.7 ரூபாயாக குறைந்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் ரூபாய் மதிப்பு 210% சரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்தின் பொருளாதாரம் மேம்படுத்தப்பட, குறிப்பாக தங்களுடைய அன்றாட வாழ்வாதாரத்திற்காக போராடி கொண்டிருக்கிற ஏழை மக்கள் எவ்வளவேனும் பாதிக்கப்படாதிருக்க கர்த்தர் கிருபை தர ஞானமுள்ள இருதயத்தை நம்முடைய தேசத்தின் அதிகாரிகளுக்கு, குறிப்பாக நம்முடைய நிதியமைச்சருக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் கர்த்தர் அவர்களை ஞானத்தினால் நிரப்பி ஏழை மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஜனங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட, அவர்களுடைய பொருளாதாரம் மேம்படுத்தப்பட, தேசத்தின் பொருளாதாரம் மேம்படுத்தப்பட, வேலை வாய்ப்புகள் உண்டாக்கப்பட, நல்ல திட்டங்களை தீர்மானித்து நிறைவேற்ற நாம் கருத்தாய் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஏற்கனவே நாம் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். தொடர்ந்து ஜெபிப்போம். தேசத்தின் பொருளாதாரம் எந்த விதத்திலும் வீழ்ச்சியை சந்தித்து ஒவ்வொரு தனிநபரும் பாதிக்கப்படாதிருக்க கருத்தாய் ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்தின் பொருளாதார வீழ்ச்சிக்காக நாங்கள் பாரத்தோடு, ஆண்டவரே, அது கட்டுப்படுத்தப்பட, தேசத்தின் பொருளாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்க நாங்கள் கருத்தாக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, எங்களுடைய தேசத்தில்
அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஆண்டவரே தகப்பனே அதிகாரத்தை பயன்படுத்தி தேசத்தின் பொருளாதாரத்தை சீரழிக்கும்படியாக எந்த சட்ட திட்டங்களையும் கொண்டு வராதிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேலை வாய்ப்பை உண்டு பண்ணக்கூடிய மட்டுமல்ல ஏழை மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஜனங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடிய எந்த திட்டங்களையும் செயல்படுத்தாமல் இருக்க தேசத்தின் பொருளாதாரம் மேம்படுத்தப்படவும் ஆண்டவரே ஏழை மக்களுடைய பொருளாதாரம் அன்றாட வாழ்வாரத்திற்காக போராடக்கூடிய ஜனங்களுடைய ஆண்டவரே பொருளாதாரம் மேம்படுத்தப்படவும் ஆண்டவரே ஞானமாக காரியங்களை செயல்படுத்த வேலை வாய்ப்பை உண்டு பண்ணக்கூடிய திட்டங்களை செயல்படுத்த ஞானமுள்ள இருதயத்தை எங்களுடைய நிதியமைச்சருக்கு கொடுத்தருளுங்க. அதற்கு பொறுப்பாய் உள்ளவர்களுக்கு கொடுத்தருளுங்க. ஆண்டவரே பொருளாதாரம் எந்த விதத்திலும் சீர்குலைந்து போகாதிருக்க நாங்கள் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.